தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? எத்தனையோ ஆக்கிரமிப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், எத்தனையோ சமயங்கள் வந்திருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இங்கே சைவம் தலைத்திருந்த காலத்தில் இங்கே நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் என்கிற நாவுக்கரசருடைய தேவாரம் உட்பட, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற ஞானசம்பந்தருடைய தேவாரம் உட்பட சைவத்தோடு சேர்ந்து தமிழ் வளர்ந்தது. இங்கே வைணவம் வந்த பொழுது இங்கே வாரணம் ஆயிரம் சூழ வளம் தந்து என்கிற ஆண்டாள் பாடல் உள்ளிட்ட 4000 திவ்ய பிரபந்தங்களாக தமிழ் தன்னை வளர்த்து கொண்டது. அதன் பிறகு இங்கே சமணம் வந்த பொழுது சிலப்பதிகாரமாக திருக்குறளாக தமிழ் தன்னை வளர்த்து கொண்டது. இங்கே பௌத்தம் வந்த பொழுது மணிமேகலையாக தமிழ் தன்னை வளர்த்து கொண்டது. இங்கே கிறிஸ்துவம் வந்த பொழுது தேம்பாவணியாக தன்னை தமிழ் வளர்த்து கொண்டது. இங்கே இஸ்லாம் வந்த பொழுது சீரா புராணமாக குணங்குடி மஸ்தான் சாஹிபு பாடல்களாக தமிழ் தன்னை வளர்த்து கொண்டது. எந்த மதம் வந்தாலும் அதனோடு சேர்ந்து தன்னை வளர்த்து கொள்கிற பேராற்றல் தமிழுக்கு உண்டு.